ஆளுநர் ரவி இங்கே இருந்து மாற்றப்பட்டதற்கான அடிப்படை அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்த முடியாது. அப்படி தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு நாளாகுது, அதுக்குள்ள மேற்கு வங்க சட்டமன்றத்தினுடைய காலம் முடிந்து விட்டது, 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும். அப்ப அந்த ஆளுநர் ஆட்சி கொண்டு வரும்போது இவரு சரியான நபர், நல்ல குழப்பர். ஆர்.என். ரவியை பத்தி தெரியும் இல்லையா? ஏற்கனவே நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து நல்ல குழப்பி கிடைக்கும் பேர் எடுத்தவர். செய்யும் சிலாஜித் கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கின்றார். மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்த ஆனந்த் போஸ் பதவி விலகிய காரணத்தினால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கேரள மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற ராஜேந்திர விஸ்வநாதன் அர்லேகர் அவரிடம் தமிழ்நாடு ஆளுநர் கூடுதல் பொறுப்பு அவரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை போல ஒரு 7-8 மாநிலங்களுடைய ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. எதற்காக இந்த மாற்றம்? இப்படியான ஒரு மாற்றத்தை தேர்தலுக்கு முன்னால் எதற்கு மோடி அரசு செய்திருக்கிறது? இந்த காரணங்களை எல்லாம் ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனால் நம்மளது ஜனநாயக நாடு. இத்தனை ஆண்டு காலம் இங்கே இருந்த ஆர்.என். ரவி எதற்காக மாற்றப்படுகிறார்? அங்கே இருந்த ஆனந்த் போஸ் ஏன் பதவி விலகலை செய்தார்? அப்படித்தான். ஏன்னா இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவரே, ராஜ்யசபா தலைவராக இருந்தவரே எந்த விதமான காரணமும் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பதவி விலகல் செய்தார். இதெல்லாம் மோடி அரசனுடைய அதிசயங்கள். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்ன்றதுலாம் தெரியாது. அப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவர் மறுபடியும் வந்தார். இப்போ என்ன அப்படின்னா அவருடைய ஓய்வூதியம் தொடர்பாக அவர் வந்துட்டு போராடிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. இவ்வளவுதான். தேர்தல் ஆணையர்களாக பலரும் இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க தெரியாது. ஏன் அந்த மாதிரியான ஒரு நிலை? அதுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. ஆனால் எதற்கும் பதில் கிடைக்காது. சரி, இது எதற்காக? ஆளுநர் ரவி இங்கே இருந்து மாற்றப்பட்டதற்கான அடிப்படை என்ன? ஒன்று, மம்தா பானர்ஜிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஆளுநரால தடையை ஏற்படுத்த முடியுமோ, அது குடைச்சல் கொடுக்க முடியுமோ, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் சொல்ல போனோம்னா சாதாரண மொழியில் குடைச்சல் கொடுக்க முடியுமோ, அதை ஆனந்த் போஸ் கொடுக்கல. அது சரியில்லை. அதனால் அவரை தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு ரவியை ஏன் போடுறாங்க அப்படின்னோம்னா, என்ன அவர் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருந்தாரோ அதே காரியத்தை அங்கே செய்யறதுக்கு. அதுக்கு முன்னாடி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கிட்ட எந்த விதமான கன்சல்டன்சியும் கிடையாது, ஆலோசனையும் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. செய்தி மட்டும் அவங்களுக்கு போகும், அவ்வளவுதான். ஏன் அதிகாரம் என்கிட்ட இருக்கு, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படி. பட் உண்மை என்ன, இந்த ஆர்.என். ரவி போட்டு அங்கே வந்துட்டு குழப்பணும். அதுவும் குறிப்பாக என்ன இந்திய ஒன்றிய அரசு ஒரு திட்டம் வைத்திருப்பதாக நம்ம சந்தேகிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அங்கே வந்துட்டு என்ன எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் அந்த சீர்திருத்தம் அப்படின்றது வந்துட்டு இன்னமும் நடந்து முடியலை. அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள். இருக்கிறவங்க வாக்காளர் பட்டியல் இல்லை, இல்லாதவங்க வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறாங்க. எல்லாம் நடந்தது. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தில் வச்சு வலிமையாக வாதாடினாங்க. அவங்களே மம்தா பானர்ஜியை நீதிமன்றத்தில் நின்று எதிர்வாதம் புரிஞ்சாங்க. அது எல்லாரும் நம்ம பார்த்தோம். அவங்க எடுத்து வச்ச வாதத்தை நீதிமன்றத்தால் கூட தாண்ட முடியலை. உடனே எவ்வளோ நீதிபதிகள் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் கொண்டாந்துட்டு அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும், இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் முடிகிற வரைக்கும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல். ஏன்னா ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலை கிடையாது, செல்லாது. புது வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு எடுத்த கணக்குப்படி அவங்க வந்துட்டு டிராஃப்ட் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. இப்போ அதில் விடுபட்டவர்கள் எல்லாம் சேர்க்கிற அந்த நடவடிக்கை தான் நடந்துகிட்டு இருக்குது. விடுபட்டவங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழிக்கப்பட்டவங்க எல்லாத்தோடையும் அந்த கரெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திருத்தம் நடக்குது. இப்போ தான் உள்ளபடியான திருத்தம் நடக்குது. எனவே இந்த திருத்தம் முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்த முடியாது. அப்படி தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்கு நாளாகுது, அதுக்குள்ள
மேற்கு வங்க அமைச்சரவையினுடைய மேற்கு வங்க சட்டமன்றத்தினுடைய காலம் முடிந்து விட்டது, 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோம்னா அங்கே ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும். அப்போ அந்த ஆளுநர் ஆட்சி கொண்டு வரும்போது இவர் சரியான நபர், நல்லா குழப்பார். ஆர்.என். ரவியை பற்றி தெரியும் இல்லையா, ஏற்கனவே நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்து நல்ல குழப்பி கிடைக்க தான் பேர் எடுத்தவர் அவர் அங்கே போட்டிருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று, இந்த ஆர்.என். ரவி மாற்றத்துக்காரன் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் இருக்கக்கூடிய ஆரோவில் ஃபவுண்டேஷன் அன்னை ஸ்ரீ அரவிந்த் அன்னை வந்துட்டு தொடங்கினது. அது உதயநகரம், ஆரோவில்னா உதயநகரம்னு பேர். அந்த உதயநகரத்துக்கு பெரிய அளவுக்கான இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்துட்டு காலகாலத்துக்கு அப்பப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி அதில் வந்து குடியிருக்கிறவங்க அவங்கள அப்படி நிரந்தரமாக அது ஒரு தனி ஒரு சமூகமாக, எந்த நாட்டினுடைய சட்டமும் அங்கே கிடையாது. கிரிமினல் சட்டங்கள் இங்கே இருக்கிறது அங்கே அப்ளை ஆகும். இருந்தாலும் கூட அங்கே வந்துட்டு ஒரு புது வழிமுறை, புது வாழ்க்கை முறை அதுதான் அங்கே வகுத்துருக்கிறாங்க. அதனுடைய மையமாக வந்துட்டு மாத்திரை மந்திர் இருக்குது. அதில் அங்கே இருக்கக்கூடிய நிலங்களில் ஒரு 3300 ஏக்கரை வந்துட்டு குறைஞ்ச விலையில் இவங்க வித்துருக்கிறாங்க. இந்த ஃபவுண்டேஷனுடைய தலைவராக, ஆரோவில் ஃபவுண்டேஷனுடைய தலைவராக யாருன்னா தமிழ்நாடு ஆளுநர் தான் வருவார். ஆனால் மொத்த கட்டுப்பாடும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது தான். அப்படி 3300 இதில் பண்ணி இவங்க என்ன பண்ணாங்க, தனியாருக்கு வந்துட்டு அந்த நிலங்களை வந்துட்டு ஒரு மாற்று நல்ல நிலங்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கண்ணப்பட்ட நிலத்தெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு விதமாக அப்படி இப்படிலாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 256 ரூபாய்க்கு போகக்கூடிய ஒன்றத்தை வந்துட்டு 16 ரூபா அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு தனியார் கொடுத்துருக்குறாங்க. தனியார் அவங்க விற்றுருக்குறாங்க. அதில் 350 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இராணுவத்தினுடைய அலுவலராக இருந்த ஒரு அதிகாரியாக இருந்த ஒருத்தரும் இன்னும் மற்றவர்களும் சேர்ந்து புகார் கொடுத்துருக்குறாங்க விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில். ஆனால் இப்படி புகார் கொடுக்குறவங்களுடைய அந்த வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகுது, எல்லாம் கட் செய்யப்படுகிறது. அப்போ இது யாருடைய உத்தரவு கீழே நடக்குது தெரியுது இல்லைங்களா? போயிட்டு அவங்கள பற்றி ஏதாவது புகார் பண்ணி காட்டினோம்னா கரண்ட்டு கட் ஆகிடும், அப்புறம் தண்ணி கட் ஆகிடும், அப்புறம் ஒன்று இப்படியெல்லாம் செஞ்சு மிரட்டுறது அவங்கள. ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு புகார் வந்துட்டு பதிவாகி இருக்கிறது. அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காராம் எஸ்பி. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ 350 கோடி யாரு? ஆர்.என். ரவி. தூய்மையான கரங்கள் இல்லையா? பார்க்கறது நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தூய்மையின் வடிவமாக இவங்களாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் இப்படி தான். வெள்ளையாக இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்ட்டு வடிவேல் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் இல்லையா? இதுதான் இவங்க பெரிய ஊழல்வாதிகள், பெரிய அளவிற்கு கொள்ளையடிக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இதிலிருந்து இவரை காப்பாற்றணுன்றதுக்காக டக்குனு தூக்கி அந்த ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆளுநர் மேலே கேஸ் போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அரசமைப்பில் அப்படி வச்சிருக்கிறாங்க. அவர் ஆளுநர் அலுவலகம் நம்ம மேலே கேஸ் போடலாம், ஆனால் அவர் மேலே நம்ம கேஸ் கொடுக்க முடியாது, கேஸ் போட முடியாது. சரி, அதை எப்படி தீர்க்குறாங்கன்றதை பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் உண்மை வெளியில் வந்துடும் இல்லையா ஒரு நாடு. அது தொடர்பாக விசாரணை நடத்தணும். எந்த அரசியல் கட்சி அதை பற்றிலாம் கோராது. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். இதிலிருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒரே கல்லில் 2 பாங்க. அதே நேரத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை வந்துட்டு முடியலை அப்படின்னோம்னா ஆளுநர்கிட்ட தான் வந்துட்டு முழு அதிகாரமும் வரும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னா ஆளுநர்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் தேர்தல். அப்போ தேர்தலில் வந்துட்டு இந்த பொட்டி வச்சு ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாடலாம் இல்லையா? அப்போ மம்தாக்கு அதிகாரம் இல்லாததானே நல்லது. தமிழ்நாட்டுக்கே இந்த கணக்கு போட்டாங்க. சங்கிகளை தான் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு அந்த கணக்கு போட்டாங்க. ஆட்சியில் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சிலர்லாம் போயிட்டு கூட. ஆனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஆய்ப்பு என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அங்கேருந்து வந்தவங்க இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அவர் கூட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, இட்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மோடியும் அமித்ஷாவும் இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றாங்க. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்குது அப்படின்றாங்க. இவருடைய அதிகாரிகள், இவருக்கு சொன்ன அதிகாரிகள்னா அதெல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அவரும் இங்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லிவிட்டாரு. அதனால் தமிழ்நாட்டில் முதல்ல தேர்தல் நடத்தப்படுவது உறுதி. ஆக இதில் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு. ஒரு ஆளுநர் நியமனம் அப்படின்னோம்னா எதுக்காக, யாரை நியமிக்கிறீங்க? இப்போ முதல் முறையாக நியமிக்கிறீங்கன்னா ஓகே. மாற்றம் அப்படின்னா எதுக்காக மாற்றம்? ஒருத்தர் எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்க? அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அது சொல்கிறதே இல்லை. இது எவ்வளோ பெரிய அநியாயன்றதை பாருங்கள். எல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நாங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் எதுவும் உங்களுக்கு எவ்வளோ வாக்கு பதிவாச்சு அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது கோர்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளை நீங்கள் எடுத்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2019 மக்களவை தேர்தல் வரைக்கும் நான் சொல்கிறேன்,
அப்ப நான் என்னுடைய புக்கு வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சின்னு வச்சு புத்தகத்துக்கு எடுத்த எல்லா டேட்டாவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து தான் நான் எடுத்தேன். மொத்த வாக்குகள், பதிவானவை, செல்லத்தக்காத வாக்குகள், நோட்டா, ஒரு வேட்பாளர் பதிவான வாக்குகள் எல்லாம் வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், மொத்த வாக்குகள், பதிவான வாக்குகள், எண்ணப்பட்ட வாக்குகள் அப்படின்னு ஒன்று வேற ஒன்று வந்துருச்சு. கூடுதலாவோ குறைவாவோ இருந்துச்சு. அந்த டிஸ்கிரிபன்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 54 லட்சம் 58 லட்சம் வாக்காளர்களை வச்சு நாடு முழுவதும் அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். எப்படி எலக்ட்ரானிக் எப்படி நடக்கிறான்லாம் கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள், பதிவான வாக்குகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த ரிசல்ட் எடுத்து போட்டீங்க அப்படின்னோம்னா எடுத்த உடனே என்னாரு, இவர் பிஜேபி, இவர் இவ்வளோ ஓட்டு, என்னாரு இவர் காங்கிரஸ் இவ்வளோ ஓட்டுன்னு வேட்பாளர் பேரும் அது மொத்த ஓட்டு அது இது எதுவுமே கிடையாது. தேர்தல் ஆணையம் அவனுடைய இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம். நோ டிரான்ஸ்பரன்சி அட் ஆல், வெளிப்படைத்தன்மைன்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு 5 மிஷினையாவது எண்ணி முடிவு சொல்லணும். இல்லை அதெல்லாம் வேண்டாம். டிஸ்பியூட் வந்து நான் மட்டும் அதுக்குன்னு பணம் கட்டணும். இது உச்சநீதிமன்றம் போட்ட கண்டிஷன். பணம் கட்டி எண்ணணும் அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயக உரிமை எப்படியெல்லாம் பந்தாடப்படுகிறது, மறைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க பாருங்க. இதில் தான் இந்த சூழ்ச்சிகள்லாம் இருக்கு. எவ்வளவு மால் ஃபங்க்ஷனிங், இவிஎம் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்ய திடீர்னு பார்த்தா மால் ஃபங்க்ஷனிங். அது ஏன் அந்த மாதிரி செயல்பட்டுச்சு, ஒன்று மிஷினை மாத்துறேன். இப்படித்தான் ஒரு மோசடியும் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தால் அரங்கேற்றப்படும். ஆனால் எதற்கான பதிலுமே கிடையாது, எந்த பதிலுமே கிடையாது. ஆனால் நம்ம அதை பற்றி போட்டோம்னா ஆர்டிக்கல்ல உடனே இவிஎம் எப்படி அது துல்லியமா, தூய்மையா, சரியா வேலை செய்யுது அப்படின்றத நாங்கள் எப்படி என்ஷோர் பண்ணியிருக்கோம் பாருங்கன்ட்டு ஒரு ஆர்டிக்கல் அப்படியே சேர்த்துற வேண்டியது. எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ரகசியங்கள், மர்மங்கள். இதுதான் மோடியினுடைய ஆட்சி. இது அவ்வளவுலையும் என்ன நடக்குது, ஜனநாயக படுகொலை. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன, ஒழிக்க வேண்டும் இவிஎம்ஐ. இந்த நாடே இதனால அடிமைப்படுத்தி கிடக்குறாங்க. அமெரிக்கா மிரட்டுறதுக்கு ஒரு மூல காரணமே இங்கே நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த இவிஎம் வச்சு அவங்க பண்ணுற ஃப்ராடை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். நான் அடுத்த முறை நான் பேசும்போது அந்த அந்த இவிஎம்ல பயன்படுத்தக்கூடிய இந்த சிப்பு எந்த நிறுவனத்தில் பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனங்கள் எல்லாம் எதுலெல்லாம் தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அடைஞ்ச பலன் என்ன எல்லாத்தையும் நான் இன்னொரு நாள் விரிவாக சொல்கிறேன். அப்படிதான் அந்த நாடே அடிமைப்பட்டு கிடக்குது. அப்போ நீங்கள் இவிஎம் கிட்டேருந்து ஜனநாயகத்தை மீட்டிங்க அப்படின்னோம்னா எல்லாத்தையும் மீட்டுடலாம். சூத்திரமே தான். அது வரைக்கும் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மதவாதிகளை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சங்கி கூட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்க. ஸோ அட்டாக் த இவிஎம், அதுதான் முதல்ல. இதுதான் ஃப்ராட் எல்லாத்தினுடைய மூலம். which has been weaponized, EVM has been weaponized அப்படின்றார் எம்ஜி தேவசகாயம். அதான் முக்கியமான கருத்து. எப்படி வேணாலும் அதை பயன்படுத்தலாம். எனவே இந்த இடத்தில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குறிப்பாக இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாம் செயல்படுவோம், போராடுவோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.